ஹலோ, என் கை பிடிக்கல. யாருமே இல்லை, அழை வெறிச்சோடி இருக்கு. படி மட்டும் ஒரு 200 படி ஏறி வந்துட்டோம். நடக்கிறாங்க குளிர். ஹலோ மக்களே, வெல்கம் டு சாரன் சிமி சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடின்பராவில் இருக்கோம். ஷார்ட் பீரியடில் நம்ம வந்து லண்டன் அண்ட் எடின்பரா ட்ராவல் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது இங்கே லைஃப். இட்ஸ் ரியலி மேஜிக்கல் டு பி ஹானஸ்ட். எடின்பரா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் சிட்டியில். கிறிஸ்மஸ் டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கலாம், கூட்டம் இல்லாமல் நெரிசல் இல்லாமல். எனக்கு எடின்பரா அது மாதிரி பார்க்கணுன்னு ஆசை. ஆமாம், அதனால வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் எடின்பரா வந்தப்போ வந்து இவ்வளோ ஃப்ரீயாக நாங்கள் பார்க்கவே இல்லை. பார்க்கிங் அவ்வளோ ஃப்ரீ. இங்கே இப்போ நாங்கள் விக்டோரியா ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், அதுவுமே வந்து ஆளுங்களே இல்லை. ஸோ இப்போ எங்களுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியா ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட் தான். இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பப்ஸு. அவங்க லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஏதோ வந்தோம். அப்போயே வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இங்கே வந்து யாருமே இல்லாமல் நடக்கிறது நல்லா இருக்கு, அமைதியாக இருக்கிறது நல்லா இருக்கு. அதுதான் எனக்கு இங்கே பிடிச்சது. எனக்கு இந்த அமைதியில் உன் கூட இருக்கிறது தான். யாருமே இல்லை, அழை வெறிச்சோடி இருக்கு. சூப்பராக இருக்கு. பேர் லைனில் நின்றுன்னு இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இதுதான் வந்து ஹைலைட், லைக் பெஸ்ட் பார்ட் ஆஃப் பீயிங் ஹியர் இன் தி கிறிஸ்மஸ். எங்கேயோ போகுது மூத்த சட்டி கூட போகிற மாதிரி. இது ரொம்ப ஃபேமஸான இடம் வியூ, மில்னிஸ் கோட்டா. ஆமாம், இந்த இடம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். மக்களே, இப்போ நம்ம வந்து விக்டோரியா ஸ்ட்ரீட்லேருந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் இந்த நடை. படி மட்டும் ஒரு 200 படி ஏறி வந்துட்டோம். வர வழியில் முடியலை, அதுக்குள்ளே வந்து உச்சா வர முட்டிக்கிச்சு. ஒரு பக்கம் கீழே ஒழுகுது, ஒரு பக்கம் மூக்கு ஒழுகுது. மூக்கெல்லாம் பாருங்க எப்படி சவுண்ட் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. சின்ன இருக்கு, ரொம்ப இங்கேருந்து பார்க்க செம்மையாக இருக்கு இடம். அப்படி இருக்கு. எல்லா இடமும் வந்து ரெட் கலரில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனிவேஸ், இங்கே எடின்பரா மார்க்கெட் வந்து 10 o'clock வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஓகே, நம்ம லேட்டாக வந்தோம், இன்றைக்கி போய் பார்த்துட்டு முடிச்சிடும். அவ்வளோதான். இன்னைக்கு அந்த மார்க்கெட்டை பார்த்து முடிச்சிடணும். சாப்பிட்டுட்டு அப்படி முடிக்க அப்படியே வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா இறங்க வேண்டியதான்டா. இப்போ நம்ம இறங்க போகிறோம், ஏறுது இல்லை, நமக்கு ஏறுற வேலை இல்லை, இப்போ இறங்குற வேலை தான். இறங்கிட்டு மறுபடியும் ஏறணும் தானே. அது நான் அப்புறமாட்டு பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட் நான் இறங்கிட்டேன், அப்புறமா பார்த்து போகிறேன். ஆனால் பேபி, லண்டனில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைட்டு போட்டு. ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் என்ன ஓகே. நாங்கள் உள்ளே வந்ததே லேட்டு. வந்த உடனே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் மூட போகிறோம், வெளியே கிளம்புங்க அப்படின்னு. வெளியே வரப்போ கடைசி கடையாக வந்து இது இருந்துச்சு. இந்த அப்லான்ஸ் ரோஸில் போய் ஒரு ஹாட் சாக்லேட் மட்டும் வாங்கி குடித்தோம். சின்னமன் எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால் மேலே போட்டு வேணும். நேற்று கூட நான் அவங்க வீடியோ அனுப்புகிறேன் இன்ஸ்டாவில், சின்னமன் போட்டு ஹாட் சாக்லேட் பண்ணுறது எப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் பண்ணுது. ஃப்ளேவரை நல்லா இருக்குது. சின்னமன் ஒரு ஃப்ளேவர் என்ஹான்சர் தான், நல்லாயிருக்கு. எனக்கு இப்படி தான் இருக்கணும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே கம்மியாக இருக்கக்கூடாது. எனக்கு சின்னமன் ஃப்ளேவர் தெரியுது. நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் போல இருக்கு. நீ எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். நல்லா இருக்கா? கிளம்புறோம் நாங்கள். மூட்டுறாங்க, எல்லாம் மூட்டாங்க, எல்லாம் முடிச்சு எல்லாம் கிளம்புங்க, வெளியே கிளம்புங்க, வெளியே ஓடுங்க அப்படின்றாங்க.
எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கிளம்புறோம். போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு நல்லா சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல ஹலால் ரெஸ்டாரண்ட் நான் ஊரே பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். போய் அங்கே நல்லா சாப்பிட வேண்டியதான். வாங்க நடக்கிறேன் குளிர் வா வந்துட்டு அவ்வளோதான் யோசிக்க கூடாது. குளிருது குளிருது வேணான்றல வேணவா. ரொமான்டிக் ஹீரோவை அவர் ஜாக்கெட்டை வந்து கலட்டி எனக்கு கொடுத்துட்டாரு. ரொமான்டிக் தான். ஹர்புஷ்னு ஒரு கடையில் தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலி ரொம்ப பசிச்சதெல்லாம் நான் வீடியோ எதுவும் எடுக்கலைங்க. ஓகே மக்களே, நம்ம இப்போ சாப்பிட்டாச்சு. நான் வந்து ரெஸ்டாரண்ட் பேரை வந்து கீழே போடுறேன் எங்கே சாப்பிட்டேன் அப்படின்ற பேர். ஓகே நல்லா தான் இருந்தது, பட் எக்ஸ்பென்சிவ். ஒரு ஷவர்மாவும் ஒரு ரைஸ் பாக்ஸ் வித் ஒரு குவார்ட்டர் சிக்கன் தான் வாங்கினோம். அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 pounds ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதே காசுக்கு நாங்கள் வந்து நிறையாவே சாப்பிடுவோம்ல. அவ்வளோதான். அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் ரொம்ப நேரம் வெளியே இருந்ததால் கையெல்லாம் வந்து விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ரொம்ப நேரமாக நாங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோம். ஹலோ, என் கை பிடிக்கல. நானும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பண்ணலான்னு நினச்சா விட மாட்டோம் போல இருக்கு. ஆமாம், டிரைவரு போர்ட்டரு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சொல்ல. பரவாயில்ல, ஹி வாஸ் பீயிங் நைஸ். ஏன்னா மேபி இருக்கலாம். ஏன்னா கிறிஸ்மஸ் நிறைய புக்கிங் இல்லை, நிறைய ரூம்ஸ் ஃப்ரீயாக இந்த மாதிரியான இருக்கலாம். சரி, நாங்கள் வந்து ஆள் இருக்க மாட்டோம்னு நினச்சோம். ஆமாம், கூட்டமாக இருக்காங்க. நாங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் இல்லையா குழந்தைங்க சத்தம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு வராங்கன்னு தெரியல. சரி, இப்போ ஒருவேளை வந்து வெளியூர்காரங்க வந்து இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்காக அவங்க இங்கிலீஷ் கிடையாது. அதான் சொல்கிறேன், வெளியூர்காரங்க வந்து வெளியூர்காரங்க. பட் இவன் வந்து ஸ்காட்ச் தான். ஏன் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாம் தெரியலப்போ. டியூட்டி பசங்களாம் அப்படிதான், வேலை தான் முக்கியம். போன வாட்டி வந்தப்போ இந்தியன்ஸ் இருந்தாங்க, ஓகேவா? அதனால நான் கேட்டேன். மற்றவங்களுக்காக கவர் பண்ணுவோம். எனிவே வா நான் வந்து ஒரு பெரிய ரூம் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்வீட்டு கொடுத்தாங்க. ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. ஸ்வீட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ சேம் பிளேஸில் தான் எப்பயும் ஸ்டே பண்ணுறோம். எனிவே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்க வேண்டியதான் இன்றைக்கி. இன்னையோட நாள் முடிஞ்சுது. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். until then it's bye from Asar and Sumi. Bye. Bye. ஒழுங்கா சொல்லுங்கள். Bye.